1706 சிகன்பால்க் என்பவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். டென்மார்க் ராஜா அவரை அனுப்பி வைத்தார். முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரியாக தரங்கம்பாடியிலும் வந்து இறங்கினார். அவர் வரும்பொழுது இந்தியாவில் உள்ள இலக்கியங்கள் எல்லாம் 7 சுவடுகளில் இருந்தது. அதையெல்லாம் பார்த்த அவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை இந்த மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் ஜெர்மனியை சேர்ந்தவர், படித்து பல்கலைக்கழக பட்டங்களை பெற்றவர். இந்தியாவுக்கு வந்து தமிழை கற்று முதலாவதாக அச்சிடக்கூடிய நிலைமையிலே கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். முதலாவது இந்தியாவிலே பைபிளுக்காக வேதத்திற்காக மொழிபெயர்க்கும்படி தன்னுடைய வாழ்க்கை முழுமையமாக ஒப்பு கொடுத்தவர். ஐரோப்பிய நாடுகளுக்கு வெளியே முதலாவது அச்சிட்ட புஸ்தகம் தமிழ் வேதாகமம். ஒரு இளம் வாலிபன், யங் மேன், யார் எனது காரியமாய் போவார்? அவர் 1706 வந்து 1719 அவர் மகிமையிலே பிரவேசித்தார். இந்திய தேசத்தில் அன்றைக்கு முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரியாக வந்து அவர்கள் கிரேக்க மொழியிலிருந்து தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து இன்னைக்கு எல்லாரும் வாசிக்கக்கூடிய அளவில் இப்படி வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தள்ளும் என்று சொன்னது போல தமிழ் இனத்திற்காக, தமிழ் ஜனங்களுக்காக முதலாவது தேவன் பிரிய வைத்து அவரை அனுப்பி வைத்து அதன் மூலமாக இந்த வேதத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக இயேசு ரட்சகரை நாம் அறிந்து கொள்ள பாக்கியத்தை கொடுத்தார்.